அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இறால் ஃப்ரை பிரியாணி பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இறாலில் வந்து எல்லா மசாலாவும் போட்டு நம்ம எப்படி ஃப்ரைக்கு நம்ம மசாலா போட்டு வைப்போமோ அதே மாதிரி போட்டு வச்சு நம்ம ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நம்ம பெரட்டி வச்சிருக்கிற இந்த இறாலை வந்து அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம சிம்லையே வச்சுட்டு ரொம்ப வேக விடக்கூடாது. இறால் வந்து ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்காது. அதே நேரத்தில் நம்ம பிரியாணியில் சேர்க்கறதுனால நம்ம கொஞ்சமாக ஃப்ரை பண்ணாவே போதும். ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது கூட நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம நெய்யும் அந்த எண்ணெயும் நம்மள நல்லா காஞ்சது நம்ம அது கூட கிராம்பு 2 பட்டை ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நம்ம போட்டுட்டு அது நல்லா புரிஞ்சது நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நம்ம வெட்டி வச்சுக்கிறத அது கூட சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து அதை வந்து பொன்னிறமாக வதக்க எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம 1 by 1 நம்ம சேர்க்கணும். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு பொன்னிறம் ஆகுதோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட் கிடைக்கும். பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகா நம்ம அது கூட சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற கரம் மசாலா அது சேர்க்குறோம். அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்க்குறோம். ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், இறால் ஃப்ரைக்கு மிளகாத்தூள் போட்டு பெட்டி வச்சுருக்கோம், அதனால் கம்மியாக தான் போடணும். அப்புறம் நம்ம 1 கப்பு தயிர் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புதினா கொத்தமல்லி தக்காளி 1 by 1 எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி எடுக்கணும். கிளறி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இறாலை அது கூட நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுக்கணும். கிளறி எடுத்துட்டு நம்ம வந்து எப்பயுமே பிரியாணி செய்யும்போது நார்மல் தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. கொதிக்கிற தண்ணியாக சேர்த்தா தான் அரிசி வந்து நல்லா உதிரியாக நல்லா இருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இறால் நல்லா கிரேவியில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை அது கூட சேர்த்துட்டு 1 கப்பு அரிசினா நம்ம 2 கப்பு தண்ணி வைக்கிறோம். தண்ணி வச்சுட்டு அது கொதிக்க வச்ச தண்ணி அது கூட சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி அது கூட இப்போ சேர்க்கணும். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போயே நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம், அந்த சாரை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒன்றா நம்ம கிளறி எடுக்கணும். கிளறி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தம் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பழைய தோசைக்கல் எதையாவது வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு பிரியாணியை வந்து நம்ம தம் போட்டுறணும். ஏதாவது ஒரு காட்டன் துணியை வச்சு மூடி நம்ம தம் போட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு சுவையான இறால் ஃப்ரை பிரியாணி நமக்கு தயாராக இருக்கும். சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாதத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த நார்மல் வாட்டரை ஊற்றாமல் நம்ம சுடுற தண்ணி ஊற்றுறதுனால அந்த சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டவே செய்யாது. நல்லா உதிரியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி எல்லா வகை பிரியாணியுமே சூப்பராக வரும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.